I am a money magnet. Money flows to me effortlessly. My first crore is already mine. I'm just collecting it. இதை claim பண்ணுங்க received-னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் மாதவனாவோ மிடில் கிளாஸ் மாதவியாவோ இருக்கலாம். இந்த வீடியோவோட முடிவில் இந்த 10 பாயிண்ட்ஸையும் நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களோட 1 crore பர்சனாலிட்டிக்கு நீங்கள் போயிருப்பீங்க. இது வந்து யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோவோட 8th எபிசோட். நம்ம இதுக்கு முன்னாடி 7 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மணி ஓரியன்டாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ரைட், இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். இந்த மாஸ்டர் கிளாஸில் நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் இந்த 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ஷன் முறையில் நான் வழங்கியிருக்கேன். அசம்ஷன்னா என்னென்னா அனுமானிச்சுக்கிறது. ரியாலிட்டி ஒன்றா இருக்கும், ஆனால் நமக்கு தேவையான தாட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் அனுமானம். அந்த அனுமானத்தின் மூலமாக நம்ம இந்த 10 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட 1 crore பர்சனாலிட்டிக்கு மாற போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபா அப்படின்ற எனர்ஜிக்கும் 10 லட்ச ரூபாய் அப்படின்ற எனர்ஜிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், பெரிய சமுத்திரம் என் முன்னாடி இருக்குது, நீங்களும் என் கூட வந்து நிற்கிறீங்க. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம 2 பேருக்குள்ளனா, நீங்கள் பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அந்த சமுத்திரத்தில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நான் ஒரு பெரிய லாரியோடு வந்திருக்கேன். சமுத்திரம் அள்ளி அள்ளி தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான பலன் நிர்ணயிக்கப்படுது. உங்களோட கண்டெய்னர் அப்படின்றது உங்களோட மனமும் உங்களோட பாடியும். நீங்கள் எல்லா தாட்ஸையுமே வந்து உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் கிடையாது, உங்கள் பாடிக்குள்ளேயும் தேக்கி வச்சுருக்கீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் 1 கோடி என் பேங்க் பேலன்ஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு முதல்ல பதட்டம், கை கால்கள், வயிற்றுல பட்டர்ஃப்ளை அப்படி தான் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இந்த யூனிவர்ஸ், இயற்கை, பிரபஞ்சம், கடவுள், இந்த சமுத்திரம், மகா சமுத்திரம் அள்ளி அள்ளிக்க கொடுக்க காத்துட்ருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட பக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்க கற்றுக்கணும். எப்படி நான் லாரி அளவுக்கு கொண்டு போகிறது, இன்னும் பெருசாக நான் எப்படி வந்து இந்த சமுத்திரத்துக்கிட்டேருந்து எனக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுன்னா, நீங்கள் ஒரு இப்போ இருக்க அனுமானம், இந்த மிடில் கிளாஸ் அனுமானம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மணி இஸ் ஓகே, பிக் மணி இஸ் ரிஸ்கி அப்படின்ற அனுமானத்தில் இருக்கீங்க. இதே பிக் மணி இஸ் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் ஸ்மால் மணி அப்படின்ற அந்த அனுமானத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் கிடைக்குது. ரிஸ்கி தான், பெரிய காசெல்லாம் நான் எய்ம் பண்ண முடியாது, கொஞ்சம் வச்சு நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்றது நம்ம குடும்பத்திலேருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேட்டு வளர்கிற ஒரு தாட் இல்லையா. அதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்மளால் வந்து அந்த 1 crore ரியாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். பிக் மணி இஸ் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் ஸ்மால் மணி. 10 ரூபாவும் ஒன்று தான், 1 லட்ச ரூபாவும் அதே தான், அதே சேம் எனர்ஜி தான் அப்படின்ட்டு நம்ம டீல் பண்ணும்போது நம்ம மணியை பார்க்குற விதமே வேறுபடும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் அலோன் ஓன்ட் மேக் யூ ரிச், ஸ்மார்ட் அசம்ஷன்ஸ் வில். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12 மணி நேரம் 16 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேங்க. அப்படி தான் என்னோட ஒரு 10-15 வருஷ கால பிஸ்னஸ் லைஃப்பையும் வந்து நான் இப்படி உழைச்சிக்கிட்டே இருப்பேன். ஓகே, எனக்கு அது மூலமாக காசு வந்தது, ஆனால் எனக்கான நேர சுதந்திரம்லாம் நான் வந்து அப்போது பெறவே இல்லை. அண்ட் ரொம்ப டயரிங்காக இருக்கும். யாருக்காக உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற அந்த ஆங்கிள்லேருந்து நான் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இல்லை, ரொம்ப வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோமே, ஏன் நம்மளுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே தூங்கும்போது ஒரு நிறைவாகவே இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு நினப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்னோட ரியாலிட்டியை நான் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நான் யாராக இருக்கேன், நான் என்னவா இருக்கேனோ அதை தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற ஆரம்பிக்கும்போது அதே ஒர்க் தான் நான் ரொம்ப கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் கரெக்டான விஷயங்களில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பலன்கள் எனக்கு கிடச்சிது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கோர்ஸ் 12 கோர்ஸ் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, அதை வந்து இந்த ஒரு 8-9 இயர்ஸாக நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. பொறுமையாக கிராஜுவலாக அவங்க கூட வந்து கலந்து ஆலோசித்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இதே வந்து நான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 2017-18 இதே லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் கிட்டத்தட்ட 60% அந்த கோர்ஸ்கள் வந்து ஒரு 7-8 கோர்ஸ்கள் நான் அப்போவே பண்ணிட்டேன். கரெக்டாக அப்போ அந்த ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இந்த விஸ்வரூபம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். நான் என்னையே அந்த விஸ்வரூபமாக நான் மாற்றிக்கிட்ட ஒரு ப்ராசஸ் அது. அதுக்குள்ளே நான் போகும்போது பார்த்திங்கன்னா
தேவையான விஷயங்களில் மட்டும் எனக்கு வந்து அந்த என்னோட கவனம் போகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட துணை எனக்கு அதிகமாக இருந்ததுங்க. ஏன்னா நான் எதுலையோ என்னோட உடம்பு உழைப்பை நான் கொடுக்கறத வந்து நான் நிறுத்திக்கிட்டு எதுக்கு போகணும் அப்படின்ற அந்த இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் வரும்போது நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் நேற்றுக்கு ஈவினிங் தான் நான் பண்ணணும் அப்படின்னு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சேன். அது முடியாமல் போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஆனால் எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, இப்போ போய் பண்ணேன், இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:30 மணி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், ரைட்? ஸோ காலையில் 8:30 மணி எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரும்போது நான் செய்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் பண்ணியிருக்கும் போது ஒரு பிளான் போட்டுப்போம்ல, இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு, அதை விட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதையே ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு லேசியாக சுற்றுவாங்க. அப்படின்ட்டு இல்லை, பட் நீங்கள் அந்த கனவோடவே நான் இது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு வேணும், யூனிவர்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற அந்த டிரெக்ஷன்லேயே நீங்கள் போகும்போது உங்களுக்கு இது சூப்பராக நடக்கும். கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 1 crore பர்சனாலிட்டிக்குள்ளே போகணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாது. நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக மாறுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த அசம்ஷனை, இந்த மணி மேக்னெட் அசம்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆன் த ரைட் திங்ஸ் அண்ட் மணி வில் ஃப்ளோ எஃபர்ட்லெஸ்லி அப்படின்றது. நான் கரெக்டான திங்ஸ் எனக்கு கண்ணு முன்னாடி காமி யூனிவர்ஸ், நான் எனக்கு எந்த ஸ்கில்லை கற்றுக்கணும், எந்த பிஸ்னஸில் நான் போகணும், என்ன விஷயங்களை நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நொடிக்கு ஒரு தடவை நான் வந்து அந்த டிரெக்ஷனை கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போல்லாம் வந்து எனக்கு தடுமாறும் போதும் நான் அதிகமாக கேட்பேன், தடுமாற்றம் இல்லாத நேரத்துலையும் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போதும் அடுத்தது என்ன எனக்கு அந்த டிரெக்ஷனை காமி அப்படின்ட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா மணி இஸ் லைக் இட்ஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் யூ, ஸ்டாப் சேசிங் இட். இது ரொம்ப ரொம்ப உண்மை. காசு அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்க காற்று மாதிரி தான். இது கேட்குறதுக்கு அது எப்படி லாவண்யா காற்று மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கீங்க. கொஞ்சம் அந்த ரியாலிட்டி இதுதான் என் கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ நான் ஒரு 10,000 சேலரி வாங்கலாம், இப்போ ஒரு 50,000 தான் நான் சேலரி வாங்குறேன், இப்போ நான் 1,00,000 தான் சேலரி வாங்குறேன்ற அந்த பர்சனாலிட்டியில் வந்து உங்களை தூக்கி போட்டுட்டு நான் எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்கேன்ற அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த அனுமானங்களை உங்களுக்குள்ளே வைக்கணும், ரைட்? இப்போது நீங்கள் ஒரு பூனை வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை ரொம்ப தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்படும் போது அது உங்களை விட்டு விலகி ஓடும். நீங்கள் அதை கண்டுக்காமல் அதோட பிஹேவியரே நீங்கள் வந்து எம்யூலேட் பண்ணுங்கள், அதையே நீங்கள் வந்து மிரர் பண்ணுங்கள். அது உங்ககிட்ட வந்து உங்கள் அன்பை தேடும், உங்ககிட்ட வரும், உங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணும், உங்ககிட்ட மியாமியாவும் சொல்லும், எல்லாம் பண்ணும்ல. அதே ஒரு பட்டர்ஃப்ளையும் சரி தான், எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அது பிடிக்க ட்ரை பண்ணும்போது உங்களை விட்டு ஓட ட்ரை பண்ணும். இதே நீங்கள் அமைதியாக உட்காருங்க, அந்த ஜென் மோடுக்கு வாங்க, அதுவும் உங்களை தேடி வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் மணியும். அதை ரொம்ப இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலான்ட்டு ரொம்ப அப்படி சேஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. மனசுக்குள்ளே நான் மணியை தேடி ஓடணும், நான் காசு துரத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஆங்கிள்குள்ளே போகாமல் மணி என்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து நேச்சுரலுங்க, மணியை அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேங்க. நான் என் கைராசிக்காரன், என்கிட்ட மணி வந்துகிட்டே இருக்கும். காசு பணம் துட்டு என்கிட்ட வந்து என்னை என் வீட்டு கதவை தட்டும், என் லாக்கர் கதவை தட்டும், என் பர்ஸோட கதவை தட்டும், என்கிட்ட வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த அசம்ஷனுக்குள்ளே போங்க. இந்த மணி வரிஸ் எல்லாம் எனக்கு இப்போ வந்து கிடையவே கிடையாது. நான் அதுக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். எனக்கு என்ன வேணும், இதுதான் என்னோடய ட்ரீம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் ரியாலிட்டிக்கு போகிற அந்த பர்சனாலிட்டியாக நான் மாறுறதுக்கு எப்போயுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு இந்த லெசன்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸ்டாப் சேஸிங், ஸ்டார்ட் அட்ராக்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சேஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்து மணி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது காற்று மாதிரி. அப்படியே கண்ணை மூடுங்களேன், அப்படியே காற்றை உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் அந்த மணி, அந்த எனர்ஜி அப்படியே உள்ளே போகிறத ஃபீல் பண்ணுங்கள். எப்படி இருக்குது? அடுத்தது, யோர் பேங்க் பேலன்ஸ் இஸ் அ மிரர் ஆஃப் யுவர் அசம்ஷன்ஸ். நீங்கள் மிரர் முன்னாடி நின்று சிரிக்கிறீங்க, அதுவும் உங்களை பார்த்து சிரிக்கும். முறைக்குமா? கிடையாதே. உங்களோட வாழ்க்கை அப்படின்றது எதை பிரதிபலிக்குதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள்.
நீங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸை முறைக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை பார்த்து முறைக்க தான் செய்யும். நீங்களும் யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஏன் அது என்னை சிரிக்கவே மாட்டேங்குது என்னை பார்த்து, ஏன் என் பர்ஸ் காலியாகவே இருக்குது, ஏன் என் லாக்கரில் ஜுவல்லரியே சேர மாட்டேங்குது, ஏன் என் வார்ட்ரோப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி துணிங்களே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஐயோ ரொம்ப கஷ்டம், காசு ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும், மரத்துலையா காய்க்குது, இதெல்லாம் விடுதலைங்க. மரத்துலேருந்து தானே மணி வருது, அது ஒரு பேப்பர், அவ்வளோதான். மணி என்கிட்ட ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதை நான் பார்த்து சிரிக்கிறேன், அதை நான் என்னோடய லைஃப்பில் வரவேற்கிறேன் அப்படின்ற அந்த அசம்ஷனுக்கு நீங்கள் போங்க. ஐயோ மந்த் எண்ட் ஆகிடுச்சே, நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் இவ்வளோ இருக்கே என்னோடய சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டப்படும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இன்னும் பதட்டமும் இன்னும் அந்த வரிஸும் தான் அதிகமாகும். நான் ரிலாக்ஸ்டாக எனக்கு வேண்டியது இதான், யூனிவர்ஸ் கொடு, ஐம் ரெடி, ஐ கிளைம் இட் அப்படின்ற அந்த எனர்ஜியோடு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு 3 சேல்ஸ் வர வேண்டிய இடத்துல 12 சேல்ஸ் நடக்குங்க. இதை நான் கண்கூட பார்த்த உண்மை. உங்களோட எனர்ஜியை மாற்றுறது மூலமாக தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களோட லைஃப்பில் ரிசீவ் பண்ணுறீங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்தது என்னென்னா, ஸ்டாப் சேவிங் பென்னீஸ் அண்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் வெல்த். நான் இன்றைக்கி வந்து 100 ரூபாய் சேவ் பண்ணுறேன், இந்த மாதம் வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். நிறைய பேர் காமெண்ட் போடுவாங்க, ரெண்ட் கட்டவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, இதை பண்ணவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குங்க. ஆமாம், எல்லாமே இருக்குது. அதுதான் உங்களுக்கான இப்போதைய ரியாலிட்டி, ரைட்? அந்த ரியாலிட்டியிலேருந்து தான் நீங்கள் இதை யோசிச்சுட்ருக்கீங்க, அந்த ரியாலிட்டியில் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த ரியாலிட்டியிலேருந்து தான் இந்த காமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது அதே ரியாலிட்டியை தான் நீங்கள் திருப்பி 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 உங்களோட லைஃப்லேயும் கொண்டு வரீங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. எனக்கு என்ன வேணும், நான் என்னோடய பில்ஸை கட்டிட்டேன், இப்போ இன்னும் நீங்கள் கட்டலை, ஆனால் கட்டிட்டேன் அப்படின்ற அந்த எனர்ஜி எப்படி இருக்குது? ரிலாக்ஸ்டான எனர்ஜி, அப்பா கட்டியாச்சுப்பா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எது தேவையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணேன். ஓகேவா? என்னோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஏஐலாம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ ஹெஃப்டி ப்ரைஸ். ஓகே, அது யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், டாலர்ஸில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நியூ ஸ்கில்ஸ் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் தான் அது போகும். அப்படின்னும் போது லட்சங்களில் நான் பே பண்ணுறேன். இப்போது அதுக்கு நான் பே பண்ணும்போது ஐயோ இவ்வளோ காசா, ஐயோ இவ்வளோ காசு நான் ஏன் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கல. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணும்போது நான் யோசித்தது ஒரே ஒரு விஷயந்தான், நான் 10 ரூபாய் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து என்னால் 100 ரூபாய் எடுக்க முடியும். அப்படின்னும் போது ஒய் நாட், இது ஒரு கேம், இது ஒரு ப்ளே, அந்த மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரைட்? அதனால தான் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி நான் அதில் படிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து நான் இது பண்ணணும், அது பண்ணணும், 1 crore பர்சனாலிட்டி ஆகணும், நான் லட்சங்களில் சம்பாதிக்கணும், நான் கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, ஆனால் நீங்கள் வந்து ஐயோ இதுக்கு இவ்வளோ பண்ணணுமா, அதுக்கு அவ்வளோ பண்ணணுமா, இதுக்கு இந்த ஸ்கில் கற்றுக்கணுமா, இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா, இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பென்னீஸை சேவ் பண்ணுற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. உங்களோட வெல்த் கிரியேஷன் அப்படின்ற அந்த ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெடியாக இருக்கேன் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அண்ட் எனக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேனே தவிர ஐயோ இதுக்கு இவ்வளோ ஆகுமா அப்படின்றதுல நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லைன்ற அந்த ஷிஃப்ட்டுக்கு வாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க, இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னும் போது ஐயோ இல்லைங்க முடியவே முடியாதுங்க, இதுக்கு இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் இது மூலமாக உங்களுக்கு 10x ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக கிடைக்க போகுது. அடுத்த 2 monthsல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ், உங்ககிட்ட அது பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கான திறமை இருக்குது, அண்ட் அதுக்கான ரிசோர்ஸும் இருக்குது. ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள அந்த மணி கோஷன், அந்த கண்டெய்னர் இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை. இப்படியே நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்னீஸ் தான் சேவ் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களோட வெல்த் கோஷனுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன? மணி லவ் சர்டன்டி நாட் டெஸ்பரேஷன். சர்டன்டினா என்ன? தீர்மானம், திடகாத்திரம். டெஸ்பரேஷன்னா என்ன? ஐயோ 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 அப்படின்ற அந்த எனர்ஜி. அந்த ஒரு நாகேஷ் காமெடி இருக்கும்ல, சிவாஜி கூட அவர் பண்ணியிருக்காரு, எனக்கில்லை இதெல்லாம் எனக்கில்லை, எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது மீம் மெட்டீரியலாக கூட இருந்தது ரொம்ப நாள் நம்மளுக்கு. அதுதான் அந்த டெஸ்பரேஷன் எனர்ஜி. எனக்கில்லை எனக்கு ஆசையாக இருக்குது, இது என்னோடது, ஐ கிளைம் இட் அப்படின்ற அந்த எனர்ஜிக்கும் எனக்கெல்லாம் கிடைக்குமா
அப்படின்ற எனர்ஜிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ டெஸ்பரேஷனில் நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களோட 1 crore பர்சனாலிட்டிக்குள்ளே போகிறதுக்கு, உங்களோட அந்த 1 crore அப்படின்ற பபுள்குள்ளே நீங்கள் இறங்குறதுக்கு டெஸ்பரேஷனே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அண்ட் சர்டன்ட்டி இருக்கணும். இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த வேலை என்னோடது. இந்த ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது அது உங்களோட தான் இருக்கும். ஐயோ 6 பேர் வந்து உட்காந்துருக்கானுங்களே, எல்லாம் டாப் டக்கராக ட்ரெஸ் பண்ணியிருக்கானுங்களே, எல்லாம் சூப்பராக ரெஸ்யூம் வச்சுருக்கானுங்க கையில், நல்லா டஸ்ஸு புஸ்ஸுன்னு அவங்களுக்குள்ளே இங்கிலீஷ் வேறு பேசிகிட்டு இருக்கானுங்க. கிடைக்காது, எந்தில்லை அப்படின்ட்டு நீங்கள் நாகேஷ் மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுது இல்லை, ரைட்? நீங்கள் எந்த எனர்ஜியோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் டெஸ்பரேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ண மாட்டீங்க. இன்ஸ்பயர்டாக இருங்க, சர்டனாக இருங்க, திடகாத்திரமாக இருங்க, தீர்மானமாக இருங்க இது எந்து அப்படின்றதுல. அதுக்கப்புறம் லக் இஸ் நாட் ரேண்டம், இட்ஸ் கிரியேட்டட் பை யோர் அசம்ஷன்ஸ். லக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லக்கி, ஓகே நான் லக்கி எப்படி நான் லக்கி ஆகிறேன் அப்படின்னா, நான் லக்கின்றதை நம்புறது மூலமாக தான் லக்கி ஆகிறேன். நான் லக்கி அப்படின்னு நினைக்கும் போது என்னோட பிஸ்னஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். நான்லாம் லக்கி இல்லைங்க, எனக்கு எது தொட்டாலும் தொலங்காதுங்க, எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காதுங்க, எதுவுமே என் கண்ணு முன்னாடி நல்லாவே நடக்காதுங்க. இந்த அனுமானத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் உங்கள் கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாது. எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. நான் லக்கி, நான் கைராசிக்காரி, இதை சொல்லிகிட்டே இருங்க உங்கள் மனசுக்குள்ளே. நான் தொட்டதெல்லாம் தொலங்கும், நான் தொட்டதெல்லாம் தங்கமாகும், நான் ஐஸ்வர்யம், நான் எங்கே காலடி எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், அங்கெல்லாம் வந்து செல்வம் பெருகும், அங்கே சுபிக்ஷமாக இருப்பாங்க எல்லோரும், அங்கே சந்தோஷமாக இருக்கும், அங்கே ஹெல்த் இருக்கும். இது எப்படி இருக்குது வாவ் அப்படின்ற அதை கேட்கும் போதே இல்லை, சூப்பராக இருக்குல்ல, இதை நினைக்கும் போதே நான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கேன்ல, நான் எங்கே காலடி எடுத்து வச்சாலும் அங்கே வந்து செழிப்பாக இருக்கும், எல்லாமே அபண்டண்ட்டாக இருக்கும், வளமையாக இருக்கும், ஹெல்த் இருக்கும். அந்த அசம்ஷனில் உங்களோட லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறத பார்ப்பீங்க. எப்படி நான் இவ்வளோ லக்கியாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இனிமேல் வந்து ஐம் த லக்கியஸ்ட் பர்சன் ஆன் எர்த் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும், சரியா? ஐ எம் த லக்கியஸ்ட் பர்சன் ஆன் எர்த்னுட்டு மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஸ்டாப் ஆஸ்கிங் ஹவு அண்ட் ஸ்டார்ட் சேயிங் எஸ். என்னாலலாம் 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, என்னாலலாம் 10 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு ஏர்ன் பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஆசையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதே ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா பிஸ்னஸா இல்லையே அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட எனக்கு ரொம்ப அறிமுகமே இருந்ததில்லை. ஏன்னா என்னை சுற்றி இருந்தவங்கலாம் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வேலை தான் பண்ண போகிறேன், கடைசி வரைக்கும் நான் ஏதோ ஒரு ஜாபில் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அனுமானத்தில் நான் இருந்தேன். அதுவும் ஒரு அனுமானம் தான் பாருங்கள். எப்படியோ இந்த பிஸ்னஸ்குள்ளே நான் வரேன், எனக்கான கனவுகளை நான் விதைக்கிறேன், நிறைய ஆசைப்படுறேன், அந்த ஆசைகளுக்கான கதவுகள்லாம் எனக்கு திறக்குது. எல்லாத்துக்குமே நான் எஸ் தான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவில் நீ ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, நீ தான் நல்லா பேசுவிய, நீ தான் நல்லா ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கிய அப்படின்னும் போது எஸ் சொன்னேன். நான் வேறு எதுவுமே இல்லை, அவருக்கு நான் சொன்ன எஸ் தான் இந்த யூடியூப் சேனல், இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆயிரக்கணக்கான வீடியோஸ், என்னோட 1 கோடி பிஸ்னஸ். ஓகே, அந்த எஸ் தான் இன்றைக்கி என்னோடய லாவண்யா ஜெயக்குமார் அகாடமிக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. சிம்பிளாக நம்ம சொல்கிற எஸ்கள்லாம் நம்ம எவ்வளோ அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுது பாருங்கள். ஸோ ஐயோ இதை நான் எப்படி பண்ணுறது, ஐயோ அதை நான் எப்படி பண்ணுறது, ஹவுன்னு கேட்டுகிட்டே அலையாதீங்க. எப்படி ஐயோ என்னாலலாம் எப்படி முடியும், எஸ் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட ஆரம்பிப்பீங்க. இல்லை, ஃபிகர் அவுட் பண்ணுறதுனா என்னது, தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படி செய்கிறது, அடுத்தபடி. எனக்கு என்ன 1000 வீடியோ எப்படி பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட் வீடியோ எடுக்கும்போது தெரியுமா என்ன? கிடையாது. அந்த ஒரு வீடியோ எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி கேமரா செட் பண்ணுறது, அதுக்கு எப்படி லைட்டிங் வைக்கிறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அது மட்டும் தான் தெரியும். 1000 வீடியோக்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் 1000 வீடியோக்கள் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற அந்த ஒரு மனநிறைவு நம்மளுக்கு வரும். முதல்ல எடுத்தோன்னே வந்து நான் என்னோடய 1000th பேஜ் எனக்கு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன்னா இப்போவே எனக்கு கோயம்புத்தூரோட ரூட்டே எனக்கு கண்ணு முன்னாடி தெரியும்னா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நடக்காது. ஓகேவா? இங்கே ஹெலிகாப்டர்லேயே பறந்து போனாலும் நீங்கள் சென்னையிலேருந்து மேலே ஏறீங்கன்னா உடனே கோயம்புத்தூர்லாம் தெரியாது.
ஸோ எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபிகர் அவுட்டபிள். நீங்கள் எதை வேணால் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து லைஃப்க்கு எஸ் தான். லைஃப் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எஸ் சொல்லி அந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனை எடுக்க வேண்டியது தான். 9th, மிடில் கிளாஸ் பீப்புள் காஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவாங்க அதிகமாக. மணி மேக்னெட்ஸ் ஆனால் நம்மலாம் எதை பற்றி திங்க் பண்ணோன்னா வேல்யூவை பற்றி திங்க் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அப்படின்றதுக்கு பதிலாக இந்த கோர்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, புதுசாக மார்க்கெட்டிங் நான் கற்றுக்க போகிறேன், நான் அட்பார் இருக்க போகிறேன் இண்டஸ்ட்ரியில், 0.1% டாப் 1%லேருந்து இன்னும் டாப்பஸ்ட்டாக நான் போக போகிறேன், அதுக்கு எனக்கு இந்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா வை நாட்? ஓகே, அதுதான் நான் எனக்குள்ளே கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வியும் ஆன்சருமே கூட. இதுக்கு இவ்வளோ ஆகுதே, இது மூலமாக எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு இதுலேருந்து வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த அசம்ஷன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ எனக்கு இவ்வளோ காசு போகுதே, என்னை விட்டு போகுதே, இதுக்கு சேவ் பண்ணணும், அதுக்கு சேவ் பண்ணணும், இந்த இன்சூரன்ஸ்க்கு கொடுக்கணும், அந்த சேவிங் பிளானுக்கு போடணும், ஆர்டி போடணும், எஃப்டி போடணும் அப்படின்ற ஐயோ மைண்ட் செட்லேருந்து நான் ஒரு காசு போடுறதும் எனக்கு 10 மடங்கா 100 மடங்கா 1000 மடங்கா திருப்பி கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போவீங்க. ஓகே, நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இந்த அசம்ஷன்ஸை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அசம்ஷன்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர்க்கான ஜிபிஎஸ். உங்களோட ஜிபிஎஸ்ஸை ஓகே, கூகுளில் ஜிபிஎஸ் எல்லாருமே செட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்லாம் போட்டிருப்பீங்கள்ல, அதில் ஸ்ட்ரகிள் கஷ்டம் அப்படின்றதுக்கு உங்களோட ஜிபிஎஸ்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் உங்கள் எண்ணங்கள் மூலமாக உங்கள் அசம்ஷன்ஸ் மூலமாக அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. இதே விக்ட்ரி, சக்ஸஸ், வெல்த், அபண்டன்ஸ், வளம், ஹெல்த், இது எல்லாத்துக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ உங்களோட ஜிபிஎஸ் இப்போ எங்கே செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்குங்க. உங்களோட ஜிபிஎஸ்ஸை நீங்கள் வெல்த்தை நோக்கி நீங்கள் டிரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விஸ்வரூபம்ன்ற என்னோட ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வேறு லெவல் லைஃப்பில் குவாண்டம் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு, உங்களோட கரண்ட் ரியாலிட்டியிலேருந்து உங்களோட அஸ்யூம்டு ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு, அதாவது நீங்கள் 50,000 ரூபாய் இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பிஸ்னஸே இல்லை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜாப் போயிட்டு இருக்கீங்க, நல்ல ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜாப் போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபாரின் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த crore rupees 10 crore rupees எவ்வளோ வேணும்னா நீங்கள் நினச்சதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட 2 கோர்ஸ்கள் இருக்குது உங்களுக்காக. ஒன்று விஸ்வரூபம், இன்னொன்று மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி. இந்த 2 கோர்ஸ்களுமே அட் அ டைம் எடுத்தும் நீங்கள் படிக்கலாம். இல்லைனா முதல்ல விஸ்வரூபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியும் ஜாயின் பண்ணி முடிக்கலாம். இந்த 2 கோர்ஸ்களுமே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீவ்ஸ், அந்த கோர் பிலீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி உங்களோட கரண்ட் ரியாலிட்டியிலேருந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த 1 crore ரியாலிட்டியோ, இல்லை பெர் மந்த் 1 lakh சம்பாதிக்கிற ரியாலிட்டியோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சன்ற ரியாலிட்டியோ, ஒரு ஃபாரின் ஜாப்ன்ற ரியாலிட்டியோ, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களை கொண்டு போகும். இதை நான் சர்டனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது learn.lavanyajaykumar.com போங்க, விஸ்வரூபம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த கோர்ஸ் தமிழில் கிளிக் பண்ணுங்கள், சிலபஸ் ஓப்பன் ஆகும், ஸ்டடி பண்ணுங்கள், ட்ரையல் லெசன்ஸ் இருக்கும், பாருங்கள். உங்களோட லைஃப் உங்கள் கண்ணு முன்னாடியே சேஞ்ச் ஆகிறத பார்ப்பீங்க. என்னோட கோர்ஸ்கள் எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் இப்படி உங்ககிட்ட வந்து ஒரு ஒயிட் போர்ட் மூலமாக பேசிகிட்டு இருப்பேன், பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் மூலமாக பேசிகிட்டு இருப்பேன். என்னோடய கோர்ஸ்கள் வந்து இன்டராக்டிவாக இருக்கும். இதை விட 1000 மடங்கு வேல்யூ உங்களுக்கு இருக்கும். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்தே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். விஸ்வரூபம் 3000 ரூபாய் 1 year ஆக்சஸ் இருக்கும். மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியும் 3000 ரூபாய் 1 year ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் படிக்கலாம், டேப்லெட், டெஸ்க்டாப் எதில் வேணும்னாலும் படிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஃபெசிலிட்டி இருக்க ஒரு யூடியூப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கோர்ஸ்களில் நீங்கள் இருக்க முடியும். learn.lavanyajaykumar.com போங்க, விஸ்வரூபம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ்களை உடனே செக் பண்ணுங்கள், இணையவும் செய்யுங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அந்த கோர்ஸோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நான் உங்களை விஸ்வரூபம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன். உங்களை லாவண்யா ஜெயக்குமார் அகாடமிக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களை குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, எதுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரீம் பர்சனாலிட்டியாக உங்களை மாற்றுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கைஸ். வாங்க, நான் உங்களை அப்படியே உங்களோட அந்த 1 crore அப்படின்ற அந்த பர்சனாலிட்டிக்கு நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ட்ரீம்ஸ்க்கு லீட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என்னை நம்பி வாங்க. learn.lavanyajaykumar.com போங்க, இந்த கோர்ஸ்களில் இணைங்க, உங்கள் லைஃப் மாறுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு விஸ்வரூபம் முடிங்க, அதுக்கப்புறம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி முடிங்க.